குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஆஃப்டர் டெலிவரி கேர். அதாவது இப்போ நார்மல் டெலிவரியோ இல்லை சிசேரியன் ஆனதுக்கப்புறம் நம்ம தாய்மார்கள் எப்படி கேர் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் டெலிவரினா நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம உடனே ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். என்னன்னா நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தண்ணி, இளநீர், மோர் இதெல்லாம் எடுக்கிற போது நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த தெம்பு நம்மளுக்கு பழைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ரீகெயின் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பார்ட்ஸ் இப்போ எபிசாட்டமி தையல் போட்டிருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ ப்ளீடிங் நார்மலாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டாம். அதிகமாக இருக்குது, அது கொஞ்சம் கெட்ட ஸ்மெல் வருது அப்படின்னா, நீங்கள் உடனே டாக்டரை போய் நீங்கள் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ வூண்ட் கேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிசேரியன்லேயும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு எப்போ நம்ம சாப்பாடு, தண்ணி ஆரம்பிக்கிறாங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சத்துள்ள உணவுகளோ அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, உங்களையும் நீங்கள் பார்த்துட்டு குழந்தையும் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் மெடிக்கல் அட்வைஸ் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க. அனீமியா திருப்பி நம்ம பார்க்கணும். ஃபுட்ஸ் நீங்கள் நார்மல் டயட் எல்லா டயட்டுமே எடுத்துக்கலாம். எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஹோம்மேட் ஃபுட்ஸ் எல்லாமே ஓகே. ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸு, அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, எக் ஒயிட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரென்த் ரீகெயின் ஆகி ஃபீடிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். தேங்க் யூ.